ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? முருங்கைக்கீரை தண்ணிச்சாறு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 50 கிராமு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 25 கிராமு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. விசில் போனதுக்கப்புறம் நல்லா மற்ற வச்சு கடைஞ்சிக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுக்கலாங்க. பேனில் இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுட்டு நம்ம தட்டி வச்ச பூண்டு, ஒரு காஞ்சி மிளகாவும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு நான் அரிசி கழுவுன தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அப்போ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதையும் ஊற்றிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச முருங்கைக்கீரையும் போட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு சீரகம், ஒரு ஸ்பூனு மிளகு, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு நல்லா அம்மியில் இதுமாரி மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் போட்டுட்டு ஒரு கொதியிலேயே ஆஃப் பண்ணிவிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்கும். இது பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப்